இயேசுவில் இனியவர்களே, விவிலிய மாதத்தின் 2வது ஞாயிறு சமத்துவ வாழ்வை வலியுறுத்தும் இறைவார்த்தை என்கிற சிந்தனையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, இறைவார்த்தையே சமத்துவமானது தான். வார்த்தைகள் சமத்துவமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் இறைவார்த்தை சமத்துவமானது. வார்த்தை ஏன் சமத்துவமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால், நீங்கள் யாரிடம் பேசுவீர்கள் அல்லது நாம் பொதுவாக யாரிடம் பேசுவோம்? நமக்கு பிடிச்சமானவங்ககிட்ட பேசுவோம், பிடிக்கலனா பேச மாட்டோம். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுவோமா? இல்லை, பிடித்தவங்கள்ட்ட கொஞ்சம் இனிமையாக கடினமில்லாத வார்த்தைகளையும், பிடிக்காதவர்கள் அல்லது நமக்கு சம்மந்தப்படாதவர்கள்ட்ட ரொம்ப கடினமான வார்த்தைகளையும் விற்று பேசுவோம். எனவே வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிற பொழுது சரிசமமாக எல்லாரிடமும் பயன்படுத்தி விடுவதில்லை. ஆனால் இறை வார்த்தை அப்படி இல்லை. கடவுளுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரியான புரிதலை ஏற்படுத்தலாம். ஆனால் வார்த்தைகள் ஒன்று தான். உங்களுக்கு ஆசி உண்டாகுக என்று கடவுள் சொல்கிறார் என்றால் அது எல்லாருக்குமே ஆசி கூறுகிற வார்த்தை தான். ஒரு சிலருக்கு ஆசையும் ஒரு சிலருக்கு அது ஆபத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அல்ல. கடவுளுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழுத்தத்தில், ஆழத்தில், அன்பில், அக்கறையில் கொடுக்கப்படுகிறது. அது ஒருபோதும் மாற்றி கொடுக்கப்படுவதல்ல. மனிதர்களைப் போல விருப்பத்தோடு விருப்பம் இல்லாமல் ஏற்றி இறக்கி உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று சொல்வதாக கடவுளுடைய வார்த்தை இருப்பதில்லை. இனியவர்களே, எனவே தான் கடவுளுடைய வார்த்தையை கொண்டாடுகிற இந்த நாளிலே சம நீதியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், கடவுளுடைய ஆட்சி வருகிற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? காது கேளாதோர் கேட்பர், பார்வையற்றோர் பார்ப்பர், வாய் பேச முடியாதோர் மகிழ்ந்து பாடுவர். மகிழ்ந்து பாடுவர். அப்போ இனியவர்களே, ஆண்டவருடைய ஆட்சியில் யாருக்கெல்லாம் எந்தெந்த குறைபாடுகள் இருக்குதோ அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். கடவுள் வருகிறார், கடவுள் ஆட்சி செய்கிறார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதாதா? எதற்காக நோயுற்றவருக்கு அல்லது உடல்நலம் குன்றியவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்ற பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பொதுவாக இந்த காலகட்டத்தில் கூட யாராவது நோயுற்று இருப்பார்கள் என்றால், குறைபட்டு போவார்கள் என்றால் என்ன சொல்லுவோம்? யாரோ செஞ்ச பாவம் இவனை வந்து பிடிச்சிக்கிச்சு. அப்போ நோய்வாய்ப்படுதலோ குறைபட்டு போவதோ கடவுளுடைய சாபத்திற்கு ஆளாகிற ஒரு நிலை என்று சொல்லப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? எனது ஆட்சியில் யாரையும் நான் தண்டிப்பதில்லை, கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார் என்பதை அறிவிப்பேன் என்கிற தொனியில் ஆண்டவர் வருகிற பொழுது எல்லாருக்குமே சமமான ஒரு ஏற்புடைய வாழ்க்கை கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படும்? யார் யாருக்கு எதெல்லாம் குறைபடுகிறதோ, உடல் சுகவீனமோ பலவீனமோ அவை நிவர்த்தி செய்யப்படும், சரி செய்யப்படும். இனி இவர்கள் இதே தன்மையில் வாழ்கிற பொழுது என்ன பிரச்சனை வருகிறதுனா, அப்போ நாம் பெரியவன், யாருக்கெல்லாம் குறைபட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிறியவர்கள் என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. எனவே உடல் நோய்களை நான் சரி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடல் சுகவீனம் மட்டும்தான் ஒருவரை தரம் குறைந்தவராக காட்டுமா? யாராவது நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அல்லது ஏதாவது குறைபாடுகள் இருப்பார்கள் என்றால் அவர்களை மட்டும்தான் நம்ம குறை சொல்லுவோமா? இல்லை. இப்போ ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறாரு, ஒருத்தர் ஏழையாக இருக்கிறாரு. வழக்கமாக நம்ம என்ன செய்வோம்? செல்வம் என்பது கடவுள் தருகிற ஆசீர்வாதம், செல்வம் இல்லை என்றால் கடவுள் தருகிற சாபம். அதனை அந்த மனநிலை தானே நம்ம ஆலயத்துக்கு போனோடனே, ஆண்டவரே எனக்கு காசு கொடு, வேலை கொடு, நல்ல உயர்வை கொடு, என்ன பெரிய ஆளாக்குன்னு சொல்லுது. என்றைக்காவது ஆண்டவர் இந்த ஏழ்மையிலேயே வச்சுருக்கிறிய, ரொம்ப நன்றி, நல்ல சுகத்தோடு கொடுத்துருக்கிறிய, நன்றி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சொல்லியிருந்தால் சந்தோஷம். ஆனால் பல நேரங்களில் நம்ம அதற்காக ஜெபிப்பதில்லை. எங்களுக்கு சுகத்தை கொடும், எங்களுக்கு பலத்தை கொடும், எங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடும், நிறைய பணம் வரட்டும், நல்ல வருமான உயர்வு வரட்டும். எதுக்கு அதெல்லாம் கேட்குறோம்? ஏனென்றால் அதுதான் ஆசீர்வாதம் என்கிற ஒரு எண்ணம். சரியா தப்பா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் செல்வங்கள் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் செல்வங்கள் இல்லாமல் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் பண தேவையில் இருக்கிறார்களோ, கடன்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? அவர்களை நம்ம கீழே பார்த்துருந்தோம். எனவே தான் 2ஆம் வாசகம் சொல்கிறது, நீங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது சரியல்ல. ஒரு செல்வந்தரும் ஒரு ஏழையும் வருகிறார் என்று சொன்னால் இருவரையும் நீங்கள் சமமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஆட்சியில் குறைபட்டவர்கள் எல்லாம் நிறைவு பெறுவார்கள். ஒருவேளை ஏழை குறைபட்டவராக உங்களுடைய பார்வையில் தெரிந்தால் அவர் ஆண்டவர் வருகிற பொழுது அவரும் நிறைவு பெற்றவராக இருப்பார். எனவே இனியவர்களை யாரையும் நீங்கள் உயர்ந்தவராகவோ யாரையும் தாழ்ந்தவராகவோ நீங்கள் கருத வேண்டாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் எல்லாருக்கும் தெரியுமா? அந்த முதல் லைன் மட்டும் தெரியும். கடைசி லைன் என்ன தெரியுமா? பெரியவர் என்று வியத்தலும் இளமே, சிறியவர் என்று இகழ்தல் அதனிலும் இளமே அப்படி சொல்லுவோம். இளமைனா கேவலம். ஒருவர் பெரியவர் அப்படின்னு சமூகத்தில் சொல்லப்படுறாரு, அதனால் நீங்கள் அவங்களுக்கு வணக்கம் போடுறீங்க அப்படின்னா அதுவும் கேவலம்.
அவர் பெரியவர்னு சொல்லப்பட்டதுனால நீங்கள் வணக்கம் போடுறீங்க. ஒருவர் உங்களை விட சின்ன மாதிரி தெரிகிறாரு, மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் அவர் கேவலமாக படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன். அவர் கேவலப்படுத்தினால உங்களால் எதிர்த்து அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அதனால் நீங்கள் அவரை அசிங்கப்படுத்துறீங்கன்னா அது அதை விட கேவலம். ஒருவர் பெரியவர் சமூகம் சொல்லுது, எதுக்கும் வணக்கம் போட்டு வச்சுக்கிடுவோம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வணக்கம் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கேவலம். ஒருத்தர் நமக்கு பயன்படவே மாட்டான், அவனை கண்டுவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறீங்க, கேவலப்படுத்துறீங்கன்னா அது அதை விட கேவலம். இனி இவர்களை எல்லாரும் சம மனிதர்கள். ஒரு அழகான திருக்குறள் உண்டு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த உலகத்தில் ஒரு உயிர் பிறக்கிறது என்றால் அது இந்த உலகத்தில் வாழ தகுதி உள்ளது. அந்த பிறப்பே அதனுடைய சிறப்பை வெளிப்படுத்துகிறது. மனிதர்களாக நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதி நம்மிடம் இருப்பதனால தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் நாம் பிறந்திருக்கவே மாட்டோம். ஆண்டவர் என்னை பிறப்பித்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வை வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருப்பது போல இன்னொருவருக்கும் உரிமை இருக்கிறது, இன்னொருவருக்கும் கடமை இருக்கிறது. அந்த வாழ்வை நான் மதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய வாசகங்கள் சொல்லியிருக்கிறது. குறைவிட்டு யாரும் வாழ்ந்துவிடக்கூடாது. எனவே தான் நற்செய்தி வாசகத்தில் நான் பார்க்கிறோம், கேட்க முடியாமலும் திக்கி பேசுபவருமான ஒருவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். எந்த கூட்டத்தில் அவரால் பேச முடியாமல் இருந்ததோ, திக்கி திக்கி பேசினாரோ, அவன் ஒரு திக்குவாய் என்று சொல்லி அந்த சமூகம் சொன்னதோ, கூட்டம் சொன்னதோ, அதே கூட்டத்தில் அவர் ஆண்டவரை அறிவிக்கிறார். நீ பேசாதே, யார்ட்டும் இதை பற்றி சொல்லாதன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவரிடம் அவர் அறிவிக்கிறார். பேச முடியாதவன் அறிவிக்கிறான். இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? பேசுகிறதுக்கும் அறிவிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? பேசுதல்னா என்ன, அறிவித்தல்னா என்ன? பேசுகிறதுனா இப்போ நான் உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கேன், இப்போ மைக் இல்லை, நான் பேசுகிறேன், ஒரு 10 பேருக்கு தான் கேட்குதுன்னு வச்சுங்களேன், கவலை இல்லை அப்படின்னு நான் பேசுகிறேன்னா பேசுகிறது. ஆனால் நான் மறைவுரை வைக்கமிச்சில் ஒரு 10 பேருக்கு தான் கேட்குதுன்னா மைக் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாமி கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், எங்களுக்கு கேட்கல, அனுப்பி நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுளை பற்றி அறிவித்தல் அல்லது ஒரு செய்தியை சொல்லுதல் என்பது எல்லாருக்கும் கேட்கும்படியாக சொல்ல வேண்டும். அது சத்தமாக அழுத்தம் திருத்தமாக நிதானமாக சொல்லணும். பேசுகிறது எப்படினாலும் பேசலாம், கேட்கலன்னா இன்னொரு தடவை கேட்டுக்கலாம், மறுபடியும் கேட்டுக்கலாம், கேட்கலாம் இப்போ இன்னொரு கேட்டு வச்சு அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி போயிடுவோம். பேசுதல் என்பது எளிதாக இயல்பாக நடக்கிறது. ஆனால் அறிவித்தல் என்பது திட்டவட்டமாக இப்படி தான் சொல்ல வேண்டும் என்கிற நிபந்தனையோடு சொல்ல வேண்டியது, சத்தமாக சொல்ல வேண்டியது, எல்லாருக்கும் கேட்கும்படியாக சொல்ல வேண்டியது. பக்கத்தில் இருக்க வேண்டிய பேச முடியாமல் திக்கி திக்கி பேசிய ஒருவனை கடவுள் சுகப்படுத்தி எல்லாருக்கும் அறிவிக்கிற வரையில் அவனை உயர்த்துகிறார். இந்த சமூகத்தில் உனக்கு பேசுவதற்கு தடையாக இருக்கிறதா, பேசுவதற்கு உரிமை இல்லையா, நீ சத்தம் போட்டு அறிவிப்பதற்கான வாய்ப்பை உனக்கு கொடுப்பேன். சமூக நீதி. இனி இவர்களே இறைவார்த்தையை பாருங்கள், எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதி என்பது எல்லாருக்கும் அவரவருக்குரிய உரிமையை கொடுப்பது. என்னுடைய உரிமையை இன்னொருவர் பாதிக்கக்கூடாது என்று நான் நினைப்பேன் என்றால் இன்னொருவருடைய உரிமையை நான் பாதிக்கக்கூடாது. எல்லாருக்கும் வாழ்வதற்கான தகுதி இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு மதித்து வாழ்கிறேனோ அதே போல் இன்னொருவர் வாழ்க்கையை நான் மதிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் இந்த குழந்தைகளிடம் சேர்ந்து வாழ்கிற வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைந்து கொண்டே போகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது தனித்து வாழ்கிற வாழ்க்கை, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குற தன்மைகள் இன்று பெருகி கொண்டே போகிறது. உனக்குரியதை நீ வச்சுக்க, இன்னொருத்தனுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காத, அது உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்தாக்கத்தை தான் பெரும்பாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டுக்கிறோம். உனக்கு போக மிச்சத்தை கொடு அப்படிங்கிறதில்ல, உன்னுடைய இதை மித்தவர்களுக்கு கொடு. அப்பா அம்மாலாம் அப்படி தான் வாழ்ந்தீங்க. சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நான் பட்னியாக கிடந்தான் கிடப்போம். அது எப்படி அவங்களுக்கு கிடைத்தது? ஏனென்றால் அவர்கள் நிறைய பிள்ளைகள் வாழ்ந்த இடத்தில் வாழ்ந்து பழகினவர்கள். இப்போ அப்படி இல்லை, உனக்கு வச்சுக்க, உனக்கு சேர்த்துக்க, உன் வாழ்க்கையை பார்த்துக்க என்று சொல்லி அவரவர் வாழ்க்கையை பார்த்துக்கொள்கிற பொழுது மற்றவங்க எக்கேடுகிட்டு போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடுது. அது சமூக அநீதி. நான் வாழ்கிறேன், இன்னொருவர் வாழ வேண்டும். நற்செய்தி வாசகத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அதுதான். திக்குவாயர் இயேசுவிடம் தானே வந்து சொல்லவில்லை, எனக்கு திக்குவாகையாக இருக்கிறது, எனக்கு சுகம் கொடுமை இருக்கவில்லை. மக்கள் சொல்கிறார்கள், இவன் பேச முடியாமல் இருக்கிறான், சுகத்தை கொடும். அடுத்தவர் மீதான அக்கறை. இவர்கள் சுகம் கொடும் என்று சொல்கிறார்கள். இவர் மக்களிடமிருந்து அவரை பிரித்து கொண்டு போய் தனியாக சுகம் கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து அதை அறிவிக்கிறார். அப்போ மற்றவர்கள் என்னை பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள், மற்றவர்கள் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள் என்கிற உணர்வு தான் அவர் இயேசு தனியாக அழைத்து கொண்டு சென்றாலும் அவன் மீண்டும் மக்களிடையே வருவதற்கான காரணம். ஒருவேளை யாருமே அவனை கண்டுடாமல் போயிட்டு அவனுக்கு மட்டும் சுகம் கிடச்சிருந்துச்சுன்னா இன்னொருத்தனை போய் பேசியிருப்பானானே தெரியல. எனக்கு எதுக்கு சுகம் வேணும், யாருமே எனக்கு கண்டுடலை,
என்று சொல்லி அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இனியவர்களே, சமூக நீதி என்பது எனது வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன், எனது வாழ்க்கைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன், அதுபோல் இன்னொருவருக்கான மதிப்பை நான் கொடுக்க வேண்டும். அந்த மதிப்பை கடவுள் கொடுக்க நினைத்ததனால தான் அவர் எங்கோ இருக்க வேண்டியவர் இறங்கி மக்களோடு மக்களாக வந்து பசியுற்று தாகமுற்று அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த போதிலும் நமக்கான உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். இந்த சமூக நீதியை கொண்டாடுகிற இந்த நாளிலே, சமத்துவ வாழ்வை அறிக்கையிடுகிற இந்த வாரத்திலே நமது வாழ்க்கையை சமத்துவமான வாழ்க்கையாக இறை வார்த்தையாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை இறைவனிடம் வேண்டுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.